நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டெக்கரேஷன்லாம் கரெக்டாக பண்ணுவீங்களா? பண்ணுறேன். சொன்னபடி ஒன்றும் பிரச்சனை இருக்காது இல்லையா? ஓகே, பார்க்கலாம். தேங்க்ஸ். என்ன அஸ்வின் கல்யாணத்துக்காக ஆஃபீஸில் டெக்கரேஷன் வேலைலாம் பண்ணிட்டு இருக்கா? அதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாம் கரெக்டாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். குட். இல்லை, அடுத்த வாரம் கல்யாணம். இன்னும் ஆஃபீஸ்க்கு வரணுமா? அஸ்வினுக்கு தானே கல்யாணம். மாப்பிள்ளை ரெஸ்ட் எடுத்தா போதும். ஒரு விஷயம் கேட்குறேன். கல்யாணத்துக்கு தான் லீவ் எடுப்பாங்களா இல்லை அப்புறம் அஸ்வினுக்கு தான் கல்யாணம்ட்டு ஆஃபீஸுக்கு வந்துடுவீங்களா? ஒரு ஹாஃப் டே லீவ் எடுத்துட்டு திருப்பி ரெஸ்யூம் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஹாஃப் டே போகிறோம், எனக்கு ஒரு வாரம் கொடுத்தாலும் பத்தாது. கோதண்டம் சார், டெக்கரேட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா? எல்லாம் வந்துட்டாங்க சார். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா சார். எவ்ரிதிங் இஸ் பீன் டேக்கன் கேர் சார். வெரி குட். அஸ்வின் மேரேஜுக்காக நெக்ஸ்ட் வீக் மண்டே அண்ட் டியூஸ்டே நம்ம ஆஃபீஸுக்கு லீவு. ஓகே சார். யாரும் ஆஃபீஸுக்கு வர வேண்டியதில்லை. ஓகே சார். ஓகே சார். ஏதாவது அர்ஜென்ட் ஒர்க் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சரி சார். இஃப் ஐ எம் நாட் ராங், இந்த கல்யாணி மில்ஸ் கேஸில் ஹியரிங் இப்போ கூடிய சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹாலிடேஸ் விட்டோங்கிறதுக்காக ஒர்க் அஃபெக்ட் ஆகக்கூடாது. யூ ஷுட் டேக் கேர். சரி சார். ஓகே சார். அண்ட் ராகுல் சார், கோதண்டம் லீவில் வந்து ஒர்க் பண்ணும்போது நீங்கள் வந்து அவருக்கு அசிஸ்ட் பண்ணுங்கள். ஐயோ ஐயோ, இதுக்கு எதுக்கு லீவ் விடணும்? லீவ் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா? இவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு இவங்களே போக வேண்டியது தானே? என்னங்க சத்தம்? குட் மார்னிங் சார். ஒன்றும் இல்லை சார், அஸ்வின் கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதான் கொஞ்சம் பிஸியாக இருந்தோம் சார். ஒர்க் தவிர மற்ற எல்லாத்துலையும் பிஸியாக இருங்க. இந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு ரகம், புரிஞ்சிக்கவே முடியல. சார், சுந்தரம் சார். குட் மார்னிங் சார். இந்த ரவுண்ட்ல நீ ஜெயிச்சிட்ட, ஒத்துக்கிறேன். ஜெப முட்டாய், இன்னும் ட்ரீம்ல தான் இருக்கியா? வாடா பொரியுருண்ட, டிஸ்டர்ப் பண்றதுக்குனே வந்துருவியே. நான் டிஸ்டர்ப் பண்றேனா? மணியை நம்பினோர் கைவிடப்படார், கைவிடப்படார், கைவிடப்படார். சும்மா இதையே சொல்லிட்டு இருக்காத. உன் ஃப்ரெண்டா நீ கூட்டிட்டு வந்த, நிச்சயமா வேலை வாங்கி தரேன்னு. இப்போ என்னாச்சு? ஏன் அவனை கைவிட்ட? அது அவன் நான் சொல்ற மாதிரி செய்யல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆனா உன் கதை அப்படி இல்லைல்ல. இந்த பாரு, செத தங்காய கோயில் முன்னாடி சும்மா சுத்திக்கிட்டே இருக்க கூடாது. ரெண்டே சுத்து சும்மா டமால்னு உடச்சிடணும். இப்போ எதுக்கு முன்னாடி இந்த சுத்து சுத்துற நீ? இன்னொரு சொல்றேன் கேளு. வாங்கி வச்ச ஐஸ்கிரீமை உடனே சாப்பிட்றணும், இல்லாட்டா அது உருகி வேஸ்ட் ஆயிடும். சுத்தி சுத்தி உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி தர சொல்றேன், அதானே? சுத்தம் வெடிஞ்சிடும். முதல்ல நீ ட்ரீம்ல இருந்து வெளில வா, அப்பதான் நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியும். நாளைக்கு காஃபி ஷாப் வா. எதுக்கு? நான் இங்கேருந்து நீளமா ஒரு திரி வச்சுட்டே போறேன். நீ வந்து டமால வெடிக்கணும். எதுக்கு நான் பயமுறுத்துற? பயமுத்திருக்கிறேன். நாளைக்கு என் கூட அர்ஜுன் இருப்பான். இப்ப தெரியுதா? மணியை நம்பினோர் கைவிட படார். அர்ஜுன் ஏன் நம்ம கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு சொன்னாரு? அவர் எதிர்க்க கேட்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அர்ஜுன் சின்ன வயசுலேருந்தே நம்ம ட்ரஸ்ட்டில் தான் படித்தான். 2 இயர்ஸ் நம்ம ஃபார்மில் இன்டர்னாகவும் ஒர்க் பண்ணியிருக்கான். ராமோட ஒரு கேஸில் ஒர்க் பண்ணும்போது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகி அவனே குவிட் பண்ணிட்டான். அதுலேருந்து அர்ஜுன் பேரை சொன்னாலே அப்பாவுக்கும் பிடிக்காது, ராமுக்கும் பிடிக்காது. ஓ, நீங்களும் காயத்ரியும் அர்ஜுன் கிட்ட பேசுறது அங்கிளுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. தெரிஞ்சா அவ்வளோதான். பட் யூ நோ வாட், அர்ஜுன் இஸ் வெரி பிரில்லியன்ட். அவன் வெளில போய் அவனையே ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டான். அர்ஜுன் கல்யாணத்துக்கு வராது, நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அவங்க 2 பேருக்கு நடுவுல வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு என்னவோ வேற ஏதோ இருக்கிற மாதிரி தோணுது. ஏய், அர்ஜுன் என்னோட 1 இயர் காலேஜ் ஜூனியர். அதுவும் இல்லாமல் காயத்ரியும் அவனும் ஒரே பேட்ச்மேட். மோர் தென் தட், நாங்கள் எல்லாரும் ஒன்றா 2 இயர்ஸ் ஃபார்மில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் எப்படி பேசாமல் இருக்க முடியும்? என்ன, அர்ஜுன் பற்றி இந்த டீட்டெயில்ஸ் போருமா இல்லை இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? எனிவே, அவங்க லைஃப்பை அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம். நாம் நம்மளை பற்றி கொஞ்சம் பேசலாமா? இதான் என் கேபின் சார், உட்காருங்க. நீ உட்காருப்பா.
நேற்றுக்கு ஃபோனில் பேசும்போது எதுக்குன்னு புரியல. உங்களை பார்க்க சந்தோஷமாக இருக்குது. எப்போ சென்னை வந்தீங்க? இன்னைக்கு தான் வந்தேன். ஸ்கூலில் ஒரு பொண்ணுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அதுக்கு ஒரு லீகல் ஹெல்ப் வேணும். நீ தான் நம்ம ஸ்டூடெண்ட்டு. உடனே கிளம்பி ஓடி வந்துட்டேன். கண்டிப்பாக பண்ணுறேன் சார். சொல்லுங்கள், என்ன விஷயம்? உண்மையிலேயே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா உன்னை பற்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நினைச்ச மாதிரியே நீ வந்திருக்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் இன்னைக்கு ஒரு அளவுக்கு உருப்படியாக தான் பண்ணிட்டு இருக்கேன்னா அது கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் தான் காரணம். ஐயோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு வருஷமும் 200-300 ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல்லேருந்து வெளியே போகத்தான் செய்கிறாங்க. எல்லாரும் நல்லா வரணும்னு தான் ஆசைப்படுறோம். அது இல்லாமல் நடக்குது. சொல்லுங்கள் சார். ஸ்கூலில் ஒரு கேர்ள் பேர் வந்து விஜயலட்சுமி. +2 படித்து முடிச்சிட்டா. நல்ல அத்லெட்டு. ஸ்கூலுக்கு நிறைய மெடல் வாங்கி கொடுத்துருக்கா. ஸ்கூல் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவல்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வின் பண்ணியிருக்கா. ஸ்காலர்ஷிப் கோட்டாவிலேருந்து ஒரு ஸ்காலர்ஷிப்பும் ஒரு காலேஜ் சீட்டும் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ரெண்டுமே அவளுக்கு கொடுக்கல. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எது கொடுக்க மாட்டேங்கிறாங்க? கொடுக்காத காரணம் இருக்கா? எனி ப்ராப்ளம்? அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். அவகிட்ட கொஞ்சம் ஆம்பளத்தனம் இருக்கும். பட் ஷீ இஸ் நார்மல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன அர்ஜுன், நான் சொல்றது புரியுது இல்ல? ஓரளவுக்கு புரியுது சார். சொல்லுங்க. விஜிக்கு அவளை பற்றி எந்தவித டவுட்டும் கிடையாது. 100% அவள் தன்னை பொண்ணாக தான் ஃபீல் பண்ணுறா. டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்டில் வின் பண்ணதும் நம்ம ஸ்டூடெண்ட்டில் ஒருத்தர் தான் அவளுக்கு ஸ்காலர்ஷிப்புக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. மோரோவர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவர் ஒர்க் பண்ணுறாரு. கமிட்டி கூட ஸ்காலர்ஷிப் தரத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் சென்னைக்கு இன்டர்வியூக்கு வந்தப்ப அவளோட ஜெண்டரை பற்றி ஒரு டவுட் வந்துடுச்சு. அந்த இஷ்யூ ஆனதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு நான் பேசினேன். நியாயமாக கிடைக்க வேண்டிய ஸ்காலர்ஷிப்பு அவளுக்கு கொடுக்காம வேற யாருக்கோ கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக விஜய்க்கு தம்மையில எந்த விதமான சந்தேகம் வரலையா? அதான் சொல்கிறேனே, அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு பக்கா பொண்ணு மாதிரி தான் இருப்பாள். ஃபிசிக்கலாக நிறைய குழந்தைகள் குறைபாடுகளோட பிறக்கிறது உண்டு. அது வந்து குரோமோசோமோட வேலை. ஆனால் இந்த பொண்ணு இவளோட நடை உடை எல்லாம் பொண்ணு மாதிரியே தான் இருக்கும். ஒரு சின்ன விஷயத்தை கூட ஊதி பெருசாக்குற அந்த கிராமத்தில் இந்த பொண்ணை பற்றி எந்த விதமான டவுட்டும் வரலன்னா பாரு. அந்த பொண்ணுக்கு மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. ரிப்போர்ட்டு நெகட்டிவாக இருந்தா அவளோட ஃப்யூச்சரே ஸ்பாயில் ஆகிடும். மோரோவர் அவங்க அப்பாவால் அந்த ஃபீஸையும் கட்ட முடியாது. அவங்க அப்பா அம்மா ஒரு விவசாய குடும்பம். எந்த விதமான ஃபீஸும் கட்ட முடியாது. அவளோட ஸ்போர்ட்ஸும் படிப்பும் போயிடும். நம்ம சட்டப்படி ஆணோ பெண்ணோ அவங்க தன்னை என்னவா உணர்றாங்களோ அதுபடி வாழ அவங்களுக்கு உரிமை இருக்கு.
யாரும் கேள்வி கேட்க முடியாது. இதை பாரு, உன்னை நம்பிதான்ப்பா நான் வந்திருக்கேன். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சார், இந்த மாதிரி கேஸை சக்ஸஸ் பண்ணுறது கஷ்டம்தான். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான விஷயத்த ஸ்போர்ட்ஸ் போர்டுக்கு புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எல்லா வக்கீலையும் பார்த்தாச்சு, இதே பதில தான் சொல்கிறாங்க. நீ இதை தான் சொல்லணுமா? புரியுது சார், நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல. ஒரு வாட்டி விஜய் மீட் பண்ண முடியுமா? நீ என்னை நம்பலைன்னா நான் கூட்டிகிட்டு வரேன். நம்புறது பற்றி இல்லை சார். ஒரு வாட்டி விஜய் மீட் பண்ணால் இந்த விஷயத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாமே தான். கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன். கூட்டிட்டு வாங்க சார், மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்ப்போம். நீ எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணு. நாமளே அவளுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா அந்த ஊரில் ஒருத்தி காணாமல் போயிடுவான். அது நடக்கவே கூடாது. என்ன அர்ஜுன்? பண்ணுவோம் சார், முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யலாம். அவளை கூப்பிட்டு வாங்க, ஒரு வாட்டி மீட் பண்ணுறேன். சரி. காஃபி போதும், சாப்பிட்றதுக்கு ஏதாவது சொல்லு. ஏய், நீயே சொல்லண்டா. ஹலோ, டேய் எங்கடா இருக்கப்ப? ஆ சரி, நான் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன். டேய் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். ஓகே சரி, பாய். ஃபோன் அடிக்காமே எடுக்கிற? என் ஃபோன் சைலண்டில் இருக்கக்கூடாதா? ஆல் தி பெஸ்ட். லைஃப்லேயே இன்னைக்கு தான் உருப்படியாக ஒரு காரியம் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ். முதல்ல கிளம்பு. பை. ஆர்டர் பண்ணலையா? இல்லை, ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, சொல்லு. உங்ககிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயந்தான். அம்மா கல்யாணம் பண்ணிக்கோன்னு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. எனக்கு தான் யாரையுமே பிடிக்கல. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை எப்படி அர்ஜுன் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதான் அவங்க பார்க்குற மாப்பிள்ளை எல்லாரையும் வேண்டாம் வேண்டான்னு சொன்னதும் நான் யாரையாவது லவ் பண்ணுறேனான்னு கேட்குறாங்க. அதான் அவங்க கிட்ட எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடலான் இருக்கேன். உன்னை விட பெட்டர் மேட்ச் வேறு யார் அர்ஜுன் இருக்க முடியும்? அம்மாவாலையும் ஒன்றும் சொல்ல முடியாது. இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அர்ஜுன்? இவ்வளோ நாளில் இது உனக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் எனக்கு என்னவோ இவ்வளோ நாள் இது சொல்லணும்னு தோணல. ஷர்தா, நான் இதை எதிர்பார்க்கல. இல்லை அர்ஜுன், கல்யாணம்லாம் உடனே பண்ண வேண்டாம். அம்மா கிட்ட ஜஸ்ட்டு நீதான்னு கை காமிச்சிட்டா போதும்.
அதுக்கப்புறம் அவங்க ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. அது ஷர்தா, சுந்தரம் ஃபேர்மில் இருந்து நானும் நீயும் வந்து 3 இயர்ஸ் ஆச்சு. இந்த 3 இயர்ஸில் நம்ம நல்லா டெவலப் ஆயிருக்கோம். எல்லாமே உன்னோட ஹார்ட் ஒர்க். பட் நீ இன்னும் வளரணும். யூ நீட் டைம். கல்யாணங்கிறது பெரிய கமிட்மெண்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம ஃபார்ம், நீ, நான், மணி. ஷர்தா, அதில் ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா அர்ஜுன்? ஹே, அன்னைக்கு நீ தானே சொன்ன ஐ எம் வெரி ஸ்பெஷல் டு யூ, யூ கேர் ஃபார் மீ அ லாட். எல்லாம் அது உண்மைதான் ஷர்தா. யூ ஆர் வெரி ஸ்பெஷல் டு மீ. ஐ கேர் ஃபார் யூ லாட். ஆனால் பட் ஐம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷர்தா. ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? We know everything about each other. நம்மளோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளோட கம்ஃபர்ட் லெவல் எல்லாம். ஷர்தா, அது இல்லை. என்னோட நெகட்டிவ்ஸ், மைனஸஸ் எல்லாமே நீ தான் அர்ஜுன் எனக்கு சுட்டி காமிச்ச. அண்ட் ஐவ் ரியலைஸ் மை எரர்ஸ். நான் இன்னைக்கு ஐ எம் அ சேஞ்ச்ட் பர்சன், ஆல் தேங்க்ஸ் டு யூ. ஷர்தா, ப்ளீஸ். There is someone else. நானும் காயத்ரியும் உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினச்சேன். I'm so sorry. I'm sorry.